வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் பந்தலூர் தாலுகா என்று பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு யானைகளின் தொல்லை மக்களுக்கு அதிகளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாய நிலங்கள், தேயிலை தோட்டங்கள், மக்கள் குடியிருப்பும் பகுதி, நியாய விலை கடை என்று பல பகுதிகளிலே உணவு கிடைக்காமல் யானைகள் கூட்டம் காடுகளை விட்டு மக்கள் குடியிருக்கும் பகுதியிலே வந்த வண்ணமாக இருக்கிறது. இது மக்களுக்கு இடையூறாகவும் தொல்லையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மக்கள் புகாரினை தெரிவித்திருக்கிறார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நேரடியாக சென்று பார்த்தபோது சேரம்பாடி, சேரங்கோடு, படச்சேரி என்ற இந்த பகுதிகளிலே யானைகள் மக்கள் குடியிருக்கும் பகுதியிலே கூட்டங்களாக வந்து அங்கே வாழை தோட்டங்களை நசுக்குவதும் அதை சேதப்படுத்துவதும் மக்களை அச்சுறுத்துவதும் இன்னும் நடந்து செல்லுகின்ற மக்களை விரட்டுவதுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது படச்சேரி பகுதியிலே தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியிலே வந்திருக்கக்கூடிய யானை. மக்களும் அஞ்சாமல் அந்த யானையை, மாடுகளை விரட்டுவது போல் கூச்சலிடுகிறார்கள், விரட்டுகிறார்கள். போடா, போ போ போடா என்று சர்வசாதாரணமாக மக்களும் அதனோடு பழகிவிட்டார்கள் போல் இருக்கிறது. அவர்கள் சொல்லை கேட்டு சில ஆணைகள் வந்தபடியே திரும்பி செல்லுகிறது, சிலது திரும்பி இவர்களை துரத்தவும் வருகிறது. இது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. இந்த காட்சியை பாருங்களேன். இதை பார்த்த பிறகாவது சேரங்கோடு, படச்சேரி, சேரம்பாடி சுற்று வட்டார பகுதியிலே இருக்கின்ற வனத்துறையினர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். வனத்துறையினரும் அந்த பகுதியிலே யானைகள் தொல்லை இருப்பதின் காரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை தந்து வேலைக்கு செல்லக்கூடிய அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு ஆறுதலாகவும் ஒரு செய்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் இந்த யானைகள் அடர்ந்த காடு என்று சொல்லப்படுகிறது. அந்த அடர்ந்த காடுகளிலே இந்த யானைகளுக்கு உணவில்லையா? அல்லது அடர்ந்த காடு என்று சொல்வது முன்னாலே மட்டும்தான் இருக்கிறதா? உள்ளுக்குள்ளே பொட்டல் காடாக மாறிவிட்டதா? அல்லது யானைகளுக்கு அங்கு உணவு கிடைப்பதில்லையா? இது வனத்துறை கவனிப்பதில்லையா? அந்த யானைகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு அகல குழிகள் வெட்டக்கூடாதா? இதற்கு ஒவ்வொரு வருடமும் பண்டு வருகிறது அகல குழி வெட்டுவதற்கு என்று அரசும் சொல்லுகிறது, அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள், பத்திரிகை செய்திகளாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது போல் நடப்பதில்லை என்ற குறையும் மக்கள் சொல்லுகிறார்கள். பத்திரிகை செய்திகள் வருகிறது, அரசும் அறிவிக்க விடுகிறது. ஆனால் அந்த பண்டை வைத்து அகலக்குழியை வெட்டி இந்த ஊருக்குள் வராமல் யானைகளை தடுப்பதற்கான வழிவகையை வனத்துறையினர் செய்கிறார்களா என்று சொன்னால் உண்மையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அந்த பகுதியிலே தோட்ட தொழிலாளர் மக்கள் நம்மிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இதை போல நெல்லியாளம் பகுதி தேயிலை தோட்டங்கள், தமிழ்நாடு தோட்ட தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய அவர்களுடைய வீடுகள் அருகிலே யானைகள் கூட்டங்களாக வந்து மேய்கிறது. இந்த யானை கூட்டங்கள் இருப்பதினால் அவர்கள் வேலைக்கு செல்வதற்கோ அல்லது இரவு நேரத்திலே வெளியே வருவதற்கோ அச்சப்படுகிறார்கள். அவர்கள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லியாலம் 5 லைன் நம்பர் 1 இன்னும் ஏழமன்னா
என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளிலே சர்வசாதாரணமாக இந்த யானை கூட்டங்களை பார்க்கலாம். தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் சார்பாக அந்த தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வீடுகள் கட்டி பல ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறார்கள் அந்த பகுதியிலே. அப்படி குடியிருந்து வருகின்ற பகுதியிலே இந்த யானைகள் தற்போது அதிக அளவு வருகிறது. முன்பெல்லாம் எப்போதாவது ஒரு காலங்களிலே ஒரு யானை 2 யானைகள் வந்து அது போய்விடும். ஆனால் இப்போது பார்த்தீர்களானால் யானைகளுடைய இருப்பிடமாக இந்த மக்கள் வாழுகின்ற பகுதி மாறிவிட்டது என்று வேதனையை தெரிவிக்கிறார்கள். வனத்துறை இதை கண்டும் காணாமலும் இருக்கிறார்களா? இல்லை இந்த யானை இங்கே வராமல் இருப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்கிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று அந்த தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் நமது ஒளிப்பதிவாளரிடம், நமது செய்தியாளர் பிரசாத்திடம் தெரிவித்திருக்கிறார்கள். பார்த்த பிறகாவது நெல்லியாலம், ஏழமன்னா, சேரங்கோடு, படச்சேரி என்ற பகுதியிலே இருக்கின்ற பொறுப்பாக இருக்கின்ற வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? மக்கள் உயிருக்கு சேதம் விளைவதற்கு முன்பாக இந்த யானைகள் குடியிருப்பு பகுதியிலே வராமல் இருப்பதற்கு அகலக்குழி வெட்டுவார்களா? நடவடிக்கை எடுப்பார்களா என்று மக்கள் கேட்பதாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களும் நம்புகிறார்கள், நாமும் எதிர்பார்க்கிறோம் என்று நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடை வருவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்